வணக்கம். உணர்வுகள் தானாக வர வேண்டும். உணர்வுகளை ஊட்ட முடியாது, தானாக கசிய வேண்டும். கடந்த கால என்ன கழிவுகளை சுமப்பவனுக்கு முழு நிறை வாழ்க்கை நிம்மதி அமையாது. அதனால் உணர்வுங்கிறது முக்கியமான விஷயம். அது இறை உணர்வாகவும் இருக்கலாம், தாய் தகப்பன் பந்துக்களின் பாச உணர்வாகவும் இருக்கலாம். இந்த உணர்வு என்பது தானாகவே கசிய வேண்டும். அதை ஊட்ட முடியாது. அது கசிவு, அது உள்ள கசிவாக இருக்க வேண்டும். அதே நிலையில் கடந்த கால நினைவுகள், அவர்கள் அப்படி செய்தார்கள், இவர்கள் எப்படி செய்தார்கள் என்ற நினைவு, அந்த கடந்த கால கழிவுகளை அகற்றிவிட வேண்டும். அதை அகற்றாமல் அதை சுமப்பவர்களுக்கு வாழ்க்கை சுகமாக இருக்காது, இன்பமாக இருக்காது, உணர்வுள்ளதாக இருக்காது, ஒரு பண்புள்ளதாக இருக்காது, உள்ளன்பு நேசிப்பாக இருக்காது. அது மனதிலேயே புகைந்து கொண்டே இருக்கும். அப்பப்பை அந்த சருகுகளை சுத்தம் செய்வது போல கடந்த கால சருகுகளையும் எண்ணங்களையும் சுத்தம் செய்து வேண்டும். அதை அழித்து விட வேண்டும், ஒதுக்கிவிட வேண்டும். சில பேர் சுமந்து கொண்டே இருப்பார்கள். அந்த சுமந்து கொண்டு இருக்கும்போது உணர்வு ஏற்படாது. அது அவர்களை ஒரு அன்பு செலுத்த விடாது. கடந்த கால நினைவுகளையே கொண்டு வந்து நிப்பாட்டும். இவர்கள் அப்படி செய்தார்கள், அவர்கள் இப்படி செய்தார்கள் அப்படின்ட்டு ஒரு அந்த டெலீட் பண்ணுற ஆற்றலையே அவர்களுக்கு இருக்காது. மீண்டும் மன்னிப்பும் தன்மையே இருக்காது. அது ஒரு மாதிரியான ஒரு ஒரு அது எப்படின்னா, குதிரைக்கு கடவான் போட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒன் சைடாக பார்வை அங்கிட்டு சதுர விடாமல் போகும். அதே மாதிரியா தன் சிந்தனையாகவே இருந்து பிறரை அன்பு செலுத்தாமல் ஒதுக்கி கொண்டே போகும். அப்படி நிறையா ஆன்மாக்கள் சங்கடப்படுகிறது. எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே வாழ்க்கையை அணிவிக்க முடியாமல், அன்பு செலுத்தாமல் அந்த உணர்வு கசிவு ஏற்படாமல் பழமையவே நினைத்து, கடந்த கால கழிவுகளை நினைத்து, கழிவுகளை நினைத்து நிறைய வாழ்க்கையை ருசிக்க முடியாமல் தவிக்கிறது. அதனால் கடந்து செல்லுங்கள் எதையும். இறை